எல்லாருமே கோட் படத்தில் செகண்ட் சிங்கிளுக்கு ஒரு பயங்கரமாக வெயிட்டிங்கில் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து அதுக்கான டைம் இப்போ வந்து நெருங்கிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நேற்று வெங்கட் பிரபு வந்து ட்விட்டரில் வந்து ஒரு ட்வீட்டானது போட்டு விட்டார். அதுலேருந்து வந்து ஒரு ஹைப்பானது ஒரு பயங்கரமாக கிரியேட் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் ஒரு டைமும் டேட்டும் கன்ஃபார்ம் பண்ண மாதிரி ஒரு நிலையை வந்து கொண்டு வந்துட்டார் தான் சொல்லி ஆகணும். நேற்று என்ன மாதிரி சம்பவம் பண்ணியிருந்தாங்கன்னா வந்து கோட் விஷஸ் அப்படின்னு சொல்லி வந்து போட்டிருந்தாரு. கோட் பர்த்டே விஷஸ் சொல்லிட்டு ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. பட் வாரிசில் உள்ள ஒரு பெரிய ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்து போட்டு விட்டு அந்த இடத்துல ஒரு கேப்ஷன் போடுறதுனால வந்து நிறைய பேருக்கு ஒரு கிளியரிட்டி கிடச்சிச்சு. ஆனால் வந்து பர்த்டே அன்னைக்கு தான் வந்து ஒரு சிங்கிள் வந்து ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு வெரிஃபை வந்து கிடச்சிருக்குன்னு தான் சொல்லி ஆகணும். அதுக்கு முன்னாடி சில அனௌன்ஸ்மெண்ட் ப்ரோமோஷனாக வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. பட் உண்மையிலே செகண்ட் சிங்கிள் தான் வரப்போதா இல்லை கிளிம்ஸ் வரப்போதான்னு சொல்லிட்டு நம்ம தெரியல. ஆனால் மோஸ்ட்லி செகண்ட் சிங்கிள் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஏன்னா வெங்கட் பிரபு சொன்ன மாதிரி வந்து கன்ஃபார்மாக ஜூன் மந்த்தில் வந்து செகண்ட் சிங்கிள் கன்ஃபார்ம் வரும்னு சொல்லிட்டு ஒரு கேப்ஷன் ஒருத்தருக்கு கமெண்ட் பண்ணியிருப்பாரு. பட் அது வந்து இப்போ எடுத்துகிட்டு வந்து பேசப்படுது. நிச்சயமாக வந்து செகண்ட் சிங்கிள் வரும். அது போனஸாக இருந்துச்சு கிளிம்ஸ் வரலாம்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்ப்போம். ஏன்னா வெங்கட் பிரபு தளபதி விஜய்க்காக நிறைய விஷயங்கள் வந்து கோட் படத்துக்கான பயங்கரமான போய்ட்டு ஃபேன்ஸ் எல்லாருக்குமே பயங்கரமாக ரிப்ளை பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்காரு. பட் அந்த விதத்தில் இன்னைக்கு இந்த மாதத்தில் நம்ம வெங்கட் பிரபு என்ன மாதிரியான ட்ரீட் வைக்க போகிறாரு ஃபேன்ஸுக்கு, ஒரு அப்டேட் மட்டும் இல்லாமல் கூடவே சேர்ந்து டபுளாக இன்னொன்று அப்டேட் வச்சு விடுவார்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. பட் இந்த நிலையில் என்ன தான் அப்டேட் வரும் சொல்லிட்டு கொஞ்சம் பொறுத்து வந்து பார்ப்போம். நம்ம ஃபேன்ஸுக்கு நிறைய பேருக்கு வந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்து பெருசாக இம்ப்ரெஸ்ஸாக இல்லை. பட் அதனால் வந்து செகண்ட் சிங்கிள் நிறைய பேர் எக்ஸ்பெக்டேஷனை கொண்டு போயிருக்காங்க. செகண்ட் சிங்கிள் மோஸ்ட்லி நிறையா விதமான ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க தான் சொல்லி ஆகணும். நிச்சயமாக செகண்ட் சிங்கிள் நல்லா வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஏன்னா வந்து யுவன் சங்கர் ராஜாக்கும் இந்த விஷயங்கள் பேருக்கும் ஃபர்ஸ்ட் சிங்கிள் ஓரளவு சுமாராக இருந்ததுனால பட் அதனால் செகண்ட் சிங்கில் ஏதாச்சும் மாற்றங்கள் மாற்றிருக்கலாம், இல்லை செகண்ட் சிங்கிலே ஆல்ரெடி எல்லாவே எடுத்து வச்சிருக்கலாம்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பேசப்படுது. அதாவது இந்த மந்த்தில் அதாவது தளபதி பர்த்டேக்கு நிச்சயமாக செகண்ட் சிங்கிள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சிடும். நிறைய பேர் கிடச்ச நியூஸ் என்னன்னா வந்து இது ஒரு ரொமான்டிக் சாங்காக இருக்குன்னு சொல்லிட்டு நியூஸ் வெளிவந்திருக்கு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஏதாச்சும் மாறக்கூட வாய்ப்புகள் இருக்குது. பட் மாறிச்சுன்னா எதிர்பார்ப்பு கொஞ்சம் பயங்கரமாக மாறும். ஒரு வேளை குத்து சாங் கூட ரெண்டாவது குத்து சாங் கூட விட்டுருந்தா கூட அது ஒரு எக்ஸ்பெக்டேஷனை கிரியேட் பண்ண தான் சொல்லி ஆகணும். பட் ரொமான்டிக் சாங்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் சிங்கிள் சாங் மாதிரி ஏதாச்சும் ஒரு குத்து சாங் ஆனால் வந்து வேறு மெத்தடில் ஏதாச்சும் நல்லா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அது ஃபேன்ஸுக்கு மிகப்பெரிய ட்ரீட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். அது என்னோட ஒப்பீனியன். நிறைய ஃபேன்ஸும் அதை நினைப்பான்னு நினைக்கிறேன். பட் நீங்கள் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எப்பயுமே ட்விட்டரில் வந்து நம்ம தளபதி விஜய்க்காக நிறையா ஃபேன் பேஜ் இருக்கும். அதில் முக்கியமாக வந்து ட்ரெண்டிங் விஜய் ஃபேன்ஸ்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான ஒரு பேஜ் ஒன்று இருக்கும். அந்த பேஜில் எப்பயுமே வந்து இயர்லி அதாவது 1 இயருக்கு ஒருத்தர பர்த்டே அன்றைக்கி ஒரு காமன் டிபி ஒரு நியூ போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க ஒரு பெரிய பெரிய ஆள்கிட்ட கொடுத்து. பட் அதே மாதிரி இன்றைக்கி ஒரு டிசைனரை பிடிச்சி வச்சு வர பர்த்டே அன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஸ்பெஷல் போஸ்டர் ஒன்று ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போ அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த விஜய் ஃபேன் ட்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிற இந்த ஒரு பேஜ் வந்து முக்கியமாக வந்து நிறைய இடத்துல வந்து நிறைய சப்போர்ட் பயங்கரமாக பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. தளபதி விஜய்க்கு நிறையமான ட்வீட் போட்டு சூப்பராக ஃபேன்ஸை பூஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இந்த ஒரு ஃபேன் பேஜ் வந்து. பட் இந்த ஒரு ஃபேன் பேஜ் இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான அனௌன்ஸ்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தளபதி விஜய் பர்த்டே ஸ்பெஷலாக ஜூன் 21 7 PM வந்து ஒரு போஸ்டர் அது வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு இப்போ அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்து அவங்க பேஜில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மோஸ்ட்லி நிறைய ஃபேன்ஸ் பயங்கரமாக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. முன்னாடி வந்து காமெண்ட் டிப் ரிலீஸ் பண்ணுவாங்க, அடுத்தது வீடியோ கூட ரிலீஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் பயங்கரமாக அங்கே போயிட்டு இருக்கும் ஃபேன் பேஜில். பட் இது ஒரு தளபதி ஃபேன்ஸ்க்கு நான் வந்து ட்விட்டரில் ஒரு மிகப்பெரிய ட்ரீட்டாக இருக்கும். இதுக்கு நிறைய பேர் எக்ஸ்பெக்டேஷன் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த போஸ்டர் அவங்க சும்மா ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. நிறைய ஹீரோஸ்லாம் வச்சு இந்த போஸ்டரை வந்து ரிலீஸ் பண்ண வைப்பாங்க. பட் இது உண்மையிலே ஒரு நல்ல விஷயம் தான் வந்து. உங்களுக்கு இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் பிடிச்சதா மறக்காம லைக் மட்டும் பண்ணீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.